பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதியுங்க மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பயங்கர உஷ்ணமாக இருக்கனால பயங்கர சோர்வாக இருக்குது, இப்படி தானே? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. Thank you. தொடர்ந்து 4வது வாரத்திலே நாம் எதை குறித்து தியானித்து வருகிறோம்? சமூக பற்றி செய்தியில் சீஷத்துவத்தை குறித்து. 6 மாதம் ஆயிடுச்சு. அந்த சீஷத்துக்கான தகுதி நமக்குள்ளாக ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு ஏதாவது சோதித்து பார்த்தீங்களா? சீஷனாகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறீங்க. இந்த கேள்வி கேட்டாலும் நம்மளை அப்படியே முறைச்சி தான் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. சரிட்டு விடுங்க, அப்போ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன்ட்டு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். சீஷனாவதற்கான தகுதிகளை, அதாவது படிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முதல் படி நான் என்ன சொன்னேன்? தன்னைத்தானே வெறுத்து ஒரு சீஷன் குருவுக்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும். அதாவது அவரையே முற்றிலுமாக பின்பற்றுகிறவன். இயேசு தமது சீஷனாவன் முதலாவது தன்னை வெறுத்து அவரே அனுதினம் பின்பற்ற என்ன பண்ணுமா வேண்டும் என்று குமாரனாக இயேசு என்ன பண்ணார்? அவருடைய வாழ்ந்த காலத்திலே 3 வருடம் ஊழி செய்த நாட்களிலே தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணார்? போதித்து வந்தான். அவருடைய போதனைகளை பின்பற்றி அவருடைய சீஷர்கள் தங்கள் என்ன பண்ணாங்க? சுயத்தை வெறுத்து வாழ்ந்ததை நாம் நிருபங்களிலே பார்க்க முடியும். 2வது காரியமாக என்ன படிகளை பார்த்தனால புரியல. குருவை பின்பற்றுவது, ரைட். படிகளை சொன்ன தன்னைத்தானே வெறுக்கணும். 2வது தன் குடும்பத்தை வெறுக்க வேண்டும். இப்போ யாரும் இதை பற்றி பண்ணலை. தன்னைத்தானே வெறுக்கவும் இல்லை, குடும்பத்தையும் வெறுக்கலை, அப்படி தானே? அதுதான் ஞாபகம் வரல. அப்போ தன் குடும்பத்தை வெறுப்பதுன்னா எப்படி சொல்கிறாங்க? சீஷன் அவன் தனது தாய், தந்தை, மகள், பிள்ளை, மனைவி, பிள்ளைகள் மற்றும் இருக்கிற சகோதர சகோதரிகளே ஆகிய குடும்பத்தாரை என்ன பண்ணுமா? நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக தேவனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என்னது? இவர்களை காட்டிலும் தேவனை நேசிக்கணும். இவர்கள் வெறுப்பதல்ல, இவர்கள் மேல் வெறுப்பு கொள்வதல்ல, பகைப்பதல்ல, கோபம் கொள்வதல்ல, இவர்களை விட்டு ஒதுக்கி வைப்பதாக சொல்லப்படவில்லை. இவர்களை காட்டிலும் தேவனை முன்பாக நாம் எதை காட்டிலும் வைக்க வேண்டும். மனைவியோ இல்லை பிள்ளைங்களோ, கணவரையோ இல்லை சகோதர சகோதரி, இவர்கள் எனக்கு இருப்பார்கள், இவர் எனக்கு துணையாக இருப்பாங்க, இவங்க எனக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நம்ம முதன்மையாக நினைக்கக்கூடாது. அந்த எண்ணங்களை மாற்றிக்கொண்டு தேவன்தான் முதன்மையாக இருக்க வேண்டும் இவர்கள் மத்தியில். இவர்கள் 2வதுல இவர்களை நேசிக்க வேண்டும். 10 கட்டளை என்ன சுருக்கி 2 கட்டளை என்ன சொன்னார் ஆண்டவர்? முதல் கட்டையா? புரியல. முதல் கட்டளை என்ன சொல்லுது? சுருக்கி 2 கட்டளை கொடுத்தாரு. முழு ஆத்துமோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் என்ன பண்ணும்? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதே 2வது என்ன சொல்லுது? உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. முதல்ல கட்டளை என்ன சொல்லிட்டார் ஆண்டவர்? முதல்ல என்ன வை. 2வது தன் குடும்பத்தையோ சகோதரனையோ சகோதரியோ இல்லை நண்பனை யார் வேணா நீ வை. என்ன முதலாக வச்சு எல்லாம் செய்யும். இவர்களை அதிகமாக நேசித்தோம் என்றால் இயேசுவின் சீஷராக என்ன பண்ண முடியாதா? இருக்கவே முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இயேசு அங்கே ஒரு இடத்துல சொல்லுவார், ஒருத்தண்ட நான் போய் என் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் சொல்லிவிட்டு நான் வரவா, நான் போயிட்டு அவங்கள அடக்கம் பண்ணிட்டு வரவா, அது பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டு நீ வா பின்னாடி என் பின்ன அப்படின்பார். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம படிகளை நாம் பார்த்ததும். 3வது படியாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 33. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 33 என்ன சொல்லுகிறது என்றால், அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருப்பான்.
இப்படி தானே எழுதியிருக்கு. என்ன இருப்பான் இருப்பான். அப்போ இன்னைக்கு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் நம்ம வெறுக்கிறோமா? வெறுத்தா சீசனாக இருப்போம், வெறுக்காவிட்டால். அப்போ தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து அப்படின்னா என்னத்தை அதை வெறுக்கும்? நமக்கு உண்டானதெல்லாம் என்ன இருக்குது? நம்ம கூட என்ன இருக்குது? புரியல. அதையும் நானே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனக்கு சொந்தமான பொருட்களை, அதாவது நம்ம கூட இருக்கிறதான நம்ம அனுபவிக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன இருக்குது? வீடு, வாசல், நிலம், காரு, சொத்து, புகழ், பதவி, பட்டம், லொட்டு லொசுக்கு இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு எல்லாமே இருக்குது. இதை முதன்மைப்படுத்த வேண்டாம்னு தேவன் சொல்லுகிறார். இந்த உண்டானவைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? நம்ம வெறுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அவற்றின் மீது சார்ந்திராமல் இருப்பது அப்படின்னு சொல்கிறார். அதை சார்ந்து இருக்கக்கூடாது, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அவைகளை என்ன பண்ணணும்? தள்ளி வைத்து முதலாவதாக தேவனை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது இவை என்னுடையவை என்று உரிமை பற்றுகிற காரியமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி அநேகருடையது என்ன இருக்குது? இது என்னது, இது என்னது, இது என்னோடது, இது யாரும் இதை தொடக்கூடாது, எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன கொண்டு வீட்டில் டம்ளர் கொண்டு வச்சு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது என்னோடது, ஏன் தட்டு, இது ஏன் பெட்ஷீட்டு, ஏன் தலைவாணி, ஏன் படுக்கை, ஏன் இடம், இது என்னோட, இது இங்கே யாரும் வரக்கூடாது, நான் தான் இது சொந்தம் கொண்டாடுவேன், இது இப்படி நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண, உரிமை பாராட்டக்கூடாது அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அதாவது உன் சொத்துக்கள் உன்னை ஆளக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அது உன் சொத்துக்கள் உன்னை ஆளக்கூடாது, நான் உன் ஆண்டவராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். தேவன் சொல்லுகிறார், நான் உன் தேவனாக தெய்வமாக முன்னாக இருந்து உனக்கு நான் எல்லாவற்றையுமாக இருக்கணும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அப்போ பொருட்கள் வைத்திருக்கலாம், ஆனால் பொருட்கள் நம்மை வைத்திருக்கக்கூடாது. என்னது? பொருள் வச்சிருக்கலாம், பொருள் நம்மளை வச்சிருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் அந்த தனிப்பட்ட விருப்பங்களை, ஆசைகளை, அந்த பாச காரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுமோ ஒதுக்க வேண்டிய சொல்லும். அப்போ இவற்றின் மீது அதிக பற்றுதல் இல்லாமல் தேவனுடைய சித்தத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறான். அப்பகளை இவரை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக தேவனுடைய வழி என்ன என்பதை நாம் என்ன பண்ணோமா? தேர்ந்தெடுக்க வேண்டும். என்ன காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறாரோ அந்த காரியத்தை கற்றுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். இதே காரியத்தை தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து அப்படிங்கிறத எபிரேய மொழியில், அதாவது கிரீக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா முழுமையாக விடைபெறுதல் அப்படி சொல்கிறார். என்னது? அந்த காரியத்திலிருந்து முழுமையாக விடை பெற வேண்டும், கைவிடப்பட வேண்டும், அதை பற்றுதலை நீக்கணும் அப்படின்ட்டு, உரிமையை துரத்துதல் அப்படின்னு சொல்லணும், விலைக்கு செல்லுதல் அப்படின்னு சொல்லுது. பல காரியங்கள் கிரீக்கில் சொல்லப்படுது. எப்படி ஒரு துறவன் தன்னுடைய போதனைக்கு, அதாவது புத்தர் மதத்தில் போவாங்கள்ல, தன்னுடைய துறந்து அப்படியே ஒரு தேசத்துக்கு போய் தான் இருக்கும்போது தன் குடும்பத்தையும் தன்னுடைய மனைவிகளும் பிள்ளைகளையும் மற்ற சொத்து பத்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? விட்டு தனக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவாங்க? தன்னை அப்படியே ஆழ்ந்த ஒரு சிந்தனைக்குள்ளே கொண்டு போய் தியானத்தில் இருந்து அவங்களை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுவாங்க. ஸோ அதுபோல் இந்த விஷயங்களை, காரியங்களை நம்ம விலக்கி வைக்க வேண்டுமா? எப்படி ஒரு துறவி தன்னுடைய இடத்துல எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு ஒரு துண்டு, ஒரு மேலே இருக்க ஒரு காரியம் மாத்திரம் போட்டுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு வராங்களோ, அதே போல் நாம் இருக்க வேண்டும். அதன் மேல் பற்றுதலாக இருக்கக்கூடாது, அது மேல் விருப்பமாக இருக்கக்கூடாது, அது மேல் அதிக ஆசையாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி அநேக குடும்பத்தில் பார்த்தோம்னா பீரோ பூரா அடுக்கி வச்சுருப்பாங்க, புடவையாக இருக்கும், நூற்றுக்கணக்கான புடவை இருக்கும், 300 புடவை 400 புடவை, ஒரு நாளைக்கு ஒன்று கட்டணும் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. ஆண்களில் பார்த்தோம்னா எங்கே போனாலும் புது சட்டையை தான் போட்டுட்டு போகணும் அப்படி சொல்லி ஒரு ஆள்லாம் வச்சுருப்பாங்க. புது சட்டை புது பேண்ட் போடணும் அப்படி அடிக்கடிக்கு வச்சுருப்பாங்க. ஒரு சில பார்த்தெல்லாம் பொருட்களாக சேர்த்து வச்சுருப்பாங்க. அப்படியே பார்க்க வீட்டில் பார்த்தோன்னா அதை சிலவங்க இந்த ஜாடி, பீங்கான் பொருட்கள் ஆசையாக இருந்தால் வாங்கி வச்சுருப்பாங்க.
பார்க்கும்போது. ஸோ இது மாதிரி ஆசைகளை ஏன் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். எதுக்கு இந்த உலக அழிந்து போகிற காரியங்களுக்கு, நிலையில்லாத ஒரு பொருட்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த தனக்கு உண்டான காரியங்களை என்ன பண்ணுமா, தேவன் முற்றிலுமாக விலகி செல்ல வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும், அந்த காரியத்திலிருந்து, அந்த பற்றுதலிருந்து விடுதலை பெற வேண்டும் சொல்லுகிறார். அப்ப தன்னுடைய சொத்துக்களுக்கு அடிமையாக இல்லாமல் இருக்கணும், உலக பொருட்கள் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கணும், தேவனை பின்பற்றுவதற்கு தடையாக இருப்பதை என்ன பண்ண வேண்டுமாய் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். அருமையா அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆவியான உதவியோடு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4 வாசிங்களேன். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு விஷயம் அவர் கிடைக்க வேண்டிய பெரிய உயர்வுகள், பட்டங்கள், பதவிகள், அவ்வளோ பண காரியங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சொல்றாரு. இவெல்லாம் இருந்துக்கிட்டு சொல்லுங்க. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எப்ரேயரில் பிறந்த எப்ரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படி காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு பவுல், இருந்திருக்கிறார். இப்படிலாம் இருந்து இவ்வளோ பெருமைகளையும் இவ்வளோ ஒரு அந்தஸ்துகளையும் காரியங்களையும் பெற்ற அவர் அடுத்த வசனத்தை சொல்றார். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ எல்லாம் சொல்றாரு, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். சிஸ்டர், இவையெல்லாம் என்னவா, லாபமாக இருந்தவைகள். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அது எல்லா விஷயங்களும் இவையெல்லாம் என்னது, லாபமாக தனக்கு உண்டானவைகள் எல்லாம் அது அவ்வளோ லாபமாக இருந்தவைகள் எல்லாம் அவைகளை யாருக்காக நஷ்டம் என்று என்றாரு, கிறிஸ்து. மற்ற அப்போஸ்தலன் அது கூட இருந்து ஆண்டவர் எப்படி சிலுவையில் அறையப்பட்டார், என்ன கூட விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டவர். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரே ஒரு தரிசனத்தில் ஆண்டவர் அன்னைக்கு பேசினதில், நான் தான் அந்த இயேசு அப்படின்னு சொன்ன வார்த்தையில் உண்மையாய் கீழ்ப்படிந்து தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணார், வெறுத்தார். இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு குப்பை, நஷ்டம், இதனால் எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது, இதனால் என்னை பரலோகத்துக்கு கூற்று போகிற தகுதி இதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, இவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று தன்னுடைய ஆத்துமாவில் எண்ணிக்கொள்ளுகிறார். வாயில கூட சொல்ல, தன் ஆத்துமாவில் என்ன பண்ணுறாரு, எண்ணி ஆண்டவத்தில் முப்புரவாகிற ஒரு அவ்வளோ அருமையான மனுஷனை நாம் பார்க்க முடிகிறது. 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை. இவர் கனவு கண்டுட்டு ஆண்டவர் தெரிஞ்சிருச்சு எனக்கு சொல்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத அளவுக்கு, அதுக்கப்புறம் நம்மளாம் இதெல்லாம் வெறுத்துட்டோம், நல்லா துறவியாக போயிட்டு அமைதியாக இருப்போம் அப்படின்னு நினைக்காம இவர் என்ன பண்ணுகிறார், அடுத்தது பாருங்க. கிறிஸ்து இயேசுவையே அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்னது, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக மாத்திரமே என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டம். ஒரு சிலவங்க வீடை கொடுப்பாங்க, ஒரு சிலவங்க நிலத்தை கொடுப்பாங்க, ஒரு சிலவங்க இவர் என்ன பண்றாரு, தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையுமே அந்த அளவுக்கு அவர் தேவன் மேலே பற்றுதலை வைக்க அந்த ஒரு காரியம் அவருக்குள்ளாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் அந்த பற்றுதலோடு இருக்கிறோமா, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இப்படி என்னை பரலோகத்துக்கு கூட்டி போகாது, இது என்னை பரலோகத்துக்கு என்னை அழைத்து செல்ல வழியானது கிடையாது ஆண்டவர்னு சொல்லி அவர் என்ன எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறது. டெய்லி இருக்கிறார். ஒரு நாள் மாத்திரமல்ல, அவர் வாழ்நாள் முழுதும் அவர் மரண பரியந்த வரைக்குமே இவையெல்லாம் நஷ்டம், இவையெல்லாம் நஷ்டம், இவையெல்லாம் நஷ்டம், எனக்கு லாபம் இந்த விதத்தில் கொண்டு வராதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கிற மனுஷனாய் வாழ்ந்த மனுஷனை நான் பவுலை பார்க்க முடியும். அப்போ அப்போஸ்தலனாகிய கிறிஸ்துவை மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் இரண்டாவதாக வைத்தார். மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணார், ரெண்டாவதாக வச்சார். இயேசு கிறிஸ்துவை முதன்மையாக வச்சார்.
அவளை அறிகிற அறிவின் மேன்மை, அவர் குறித்ததான அறிவு, அவரை குறித்ததான காரியங்களை, சத்தியங்களை, வெளிப்பாடுகளை, இன்னும் என்னென்ன காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இன்னும் அவர்களிடத்தில் எவ்வளவு கிட்டி சேர முடியும், அவரிடத்தில் இன்னும் எவ்வளவுக்கு நான் சீஷனாக வேண்டும் என்பதை அறிந்து 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 தேவனிடத்தில் என்ன பண்ணார்? கிட்டி சேர அவருக்கு எவ்வளவு வாய்ப்புகள்லாம் கிடைச்சது, அவ்வளவு வாய்ப்பையும் பயன்படுத்தினார். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நாம் எவ்வளோ தவற விடுகிறோம் அல்ல, பயன்படுத்துறதே கிடையாது. எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் கிடைக்கிது, ஆண்டவரை அறிகிறதுக்கான அந்த இயேசு கிறிஸ்துவை மேன்மையை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எவ்வளவோ கிடைத்தும் நாம் அதை என்ன பண்ணுறோம்? தட்டி கழிக்கிறோம். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செய்யலாம், அப்படி செய்யலாம்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? நம்ம அவரை வெறுத்து உலகத்தை முன்பாக, நமக்கு பிடித்தமானவர்களை முன்பாக வைத்து செல்லுகிறோம். அப்போ இன்றைக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒரு தீர்மானம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுல கூட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 6ஆம் அதிகாரத்தில், பல ஆசை எல்லா தீமைக்கு அவங்க என்ன சொல்றாரு? 1 தீமோத்தேயு 6 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. 6வது வசனம் பாருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவ பக்தியே அவருக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாரு? அவர் எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு இல்லை, எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது போது எனக்கு, அவர் அறிகிற அறிவு, அவருடைய கூடிய தேவ பக்தி எனக்கு போதும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? தீர்மானம் பண்ணுகிறார். 16ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும் நாடு, அதன் மேல் விருப்பப்படு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இன்னைக்கு நாம் சீஷனாவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறது. அவரிடத்துல எந்த அளவுக்கு நாம் கிட்டி சேர்க்கிறோம்? தேவனுடைய மனுஷனாகி அவர் ரட்சிக்கப்பட்டதாகிய நாம் அவருக்கு சீஷனாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறபடியால் நாம் அவருடைய நீதியை தேடுகிறோமா? அவருடைய தேவ பக்தியை, விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் நீடிய சாந்தத்தையும் நாம் தேடுகிறோமா? அப்போ என்ன இருக்கிறது? போது என்கிற மனம் இல்லாத பட்சத்தினால என்ன ஆகுது? இவையெல்லாம் தேடுறதுக்கு நம்ம மனம் வர மாட்டேது. இன்னும் நம்ம உலகத்துக்குரிய வேணும் வேணும் என்கிறதுனால நாம் சீஷனாவதற்கு தடையாகிறது என்று இந்த வேதவசனம் நமக்கு விளக்குகிறது. ஒரு சில 5 காரியங்களை பார்த்து நாம் இன்றைக்கு நாம் செபித்து நாம் கடந்து செல்வோம். முதலாவதாக, பொருட்கள் மீது அல்ல தேவன் மீது நம்பிக்கை வைக்கணும் என்று சொல்லுவது. என்ன சொல்லுது? பொருட்கள் மீது அல்ல தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுவது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 21 வாசித்தோம் என்றால் என்ன சொல்லுகிறது? பூமியிலே உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதா? பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கக்கூடாது. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து, பூலோகத்தில் சேர்த்து வைத்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். அங்கே பூச்சியும் துருவும் என்ன பண்ணும்? அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் வந்து என்ன பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அவளை திருடி விடுவார்கள் என்று சொல்லுது. இப்போ நீங்கள் எவ்வளோ தான் நம்ம இங்கே இது பண்ணால் இது நமக்கானது அல்ல என்று தேவன் இந்த வசனம் மூலியமாக வெளிப்படுத்துகிறான். நம்ம எனக்கு இந்த வீடு என்னுடைய சொந்தம், இந்த நிலை என்னுடைய சொந்தம், இந்த படிப்பு என்னுடைய சொந்தம், இந்த பதவி என்னோட சொந்தம், இந்த காரியங்கள், உலக புகழ் எல்லாம், புகழ்ச்சி எல்லாம் எனக்குரியது என்று சொல்லிட்டு இருந்தோம்னா அது நிச்சயமாக அது அழிந்து போய்விடும் என்று தேவன் சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே, பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைத்தோம் என்றால் அது என்ன ஆகாதா? ஒரு நாளும் அது அழிந்து போகக்கூடிய காரியமாக இருக்கிறது என்று சொல்லுவார். அப்போ அவர் அறிகிற அறிவின் மேன்மை நாம் அறிந்து கொள்ள பரலோக ராஜ்யத்தை நான் சேர்த்து வைத்தோம் என்றால் என்ன ஆகாது? நமக்கு நித்தியத்தை போகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கிறது. அப்போ உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கிறது? உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்மா எங்கே இருக்குது? ஆண்டவருக்கு சீஷனாக வேண்டும் என்று இருக்கிறதா? இல்லை உலகத்தின் ஆசைகளின் சிற்றின்பங்களுக்கு, அதனுடைய பேராசைகளுக்கு, அதனுடைய ஆசைகளுக்கு, பண ஆசைகளுக்கு தான் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 13:15 என்ன சொல்லுகிறது? பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு உள்ளவைகள் எவைகளோ போதுமென்றே எண்ணுங்கள். இங்கே சொல்லிவிட்டு அடுத்த ஒரு கண்டிஷன் சொல்கிறார் பாரு. இதுதான் கண்டிஷன். இதை நம்ம செஞ்சோம்னா அவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். நம்ம இதை மாத்திரமே சொல்லுவோம். பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு ஆண்டவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் கொடுக்குறத என்ன பண்ணுறோம்? நம்ம அதை ஏற்றுக்க மாட்டோம். அப்போ அதை செஞ்சால் தான் என்ன ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லுகிறார்.
ரெண்டாவது காரியமாக என்ன சொல்லுகிறான்? தேவன் அழைத்தால் கீழ்ப்படிய தயாராக இருங்கள். அது தேவன் அழைத்தால் கீழ்ப்படிய தயாராக இருங்கள். இன்றைக்கி அழைப்பை குறித்து நாம் ஒவ்வொன்று பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு அழைப்பு நன்மை செய்கிறது அழைச்சிருக்கிறாரு, பரிசுத்தத்தில் இருக்க அழைச்சிருக்கிறார், அப்புறம் ஒளியில் இருக்க அழைச்சிருக்கிறார், அப்புறம் சுயாதீனத்துக்கு, அப்புறம் எழுதுறது. அப்புறம் போதும், பதில் சொல்லுங்கள். எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படியே. ஐக்கியத்துக்கு அழைச்சிருக்கார். அப்புறம் இவ்வளோ அழைப்புகள் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம கீழ்ப்படிஞ்சோமா? கிட்ட எத்தனை மாதமாக இது அழைப்பை குறித்து பேசிகிட்டு இருக்காங்க. விடுங்க. அப்போ தேவன் அழைத்தால் கீழ்ப்படிய நம்ம என்ன வரும்? தயாராக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். எதை சொன்னாலும் உடனே கீழ்ப்படுகிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய சுய வாழ்க்கைகளை, திட்டங்களை விட தேவனுடைய திட்டத்துக்கு என்ன பண்ணணுமா? முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று சொல்லுகிறார். வேதத்தில் நான் பார்க்குற அநேகரை தேவன் அழைச்சிருக்கிறார். ஆண்டவர் முதலாவது யார் அழைச்சார்? ஆபிரகாம் அழைச்சார். ஆதியாகமம் 12:1-4 பார்த்தோம்னா தேவன் அழைத்த போது ஆபிரகாம் என்ன பண்ணால் உடனே கீழ்ப்படிஞ்சார். எங்கே போகணும், என்ன போகணும்னு சொல்ல, உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வா, நான் காண்கிற தேசத்துக்கு போகலான்னு சொல்லிட்டார். ஆனால் எங்கேன்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணிட்டாரு? உடனே கிளம்பிட்டார். இன்றைக்கி அப்படி ஒரு சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படிவோமா? இன்றைக்கி இந்த இடத்த விட்டு உடனே போ அப்படின்னா என்ன பண்ணுவோம்? யார்ப்பா நீ, என்ன சொல்கிற, ஏது சொல்கிற, எங்கே இந்த இடத்த விட்டு போகிற, இந்த இடத்த விட்டப்பட்டா நான் எங்கே போவேன், என்ன பண்ணேன், என் பிழைப்புக்கு என்ன, அடுத்து என்ன சாப்பாட்டுக்கு என்ன, இருக்கிற இடம் என்ன, பல கேள்விகளை நம்ம கேட்போம். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணலை? எங்கே போய் தங்கணும், எங்கே போய் குடிக்கணும், எங்கே போய் சாப்பிடணும், என்ன பண்ணணும், எது செய்யணும், என்ன கூடாரம், ஒன்றுமே தெரியாது. சொன்ன நிமிஷத்தில் என்ன பண்ணார்? உடனே புறப்பட்டார், கீழ்ப்படிஞ்சார். அவன் தேவனை என்ன பண்ணார்? இன்றைக்கி வேதம் முழுதும் ஆபிரகாம் யாருக்கு? விசுவாச தந்தையின் பேர் எடுக்க ஆண்டவருக்கு. இன்றைக்கி நம்ம பரலோகத்தில் இப்படிப்பட்ட பெயர்களை நாம் எடுக்க வேண்டும் என்றால் அவர் சொன்ன வார்த்தைகளை, அவருடைய அழைத்த அழைப்புகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தோம் என்றால் தான் தேவன் நம்மை பரலோகத்தில் பேர் எழுதப்பட முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ எபிரேயர் 18 கூட சொல்ல, விசுவாசத்தினால் ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது தனக்கு சுதந்திரமாய் கிடைக்கப் போகிற இடத்துக்கு புறப்பட்டு போகும்படி கீழ்ப்படிந்தான் என்று சொல்லுகிறது. இப்போ எந்த அளவுக்கு அவன் அந்த சத்தத்தை கேட்டு உண்மையான தேவ சத்தம் இதுவோ அவர் காரியங்களுக்குன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சிருப்பான்னு பாருங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம எவ்வளோ சத்தங்கள் தேவன் உணர்த்துகிறார். இந்த விஷய காரியங்களை மனம் திரும்ப, இந்த காரியங்களை விட்டு திரும்ப, இந்த காரியங்களை விட்டு விடு, இந்த விஷயத்தை விட்டு விசுவாசத்தை இன்னும் பெருகிக்கொள் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்லி கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்? காது கொடுத்தே கேட்குறதில்ல. சட்டார அதை விட்டுட்டு அடுத்த பக்கத்தில் ஓடிடுறோம். நம்ம இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். தேவனின் திட்டம் முழுமையாக தெளிவாக இல்லாவிட்டாலும் விசுவாசத்தோடு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும். ஆபிரகாமுக்கு அப்படி தானே இருந்துச்சு. அவருடைய திட்டம் ஒன்றுமே தெரியல. அது இல்லைனாலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்ன பண்ணார்? பின்னே போனார். சத்தத்தை கேட்டுட்டு போனார். ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரைக்கும் தேவன் அவரை சாட்சியாக வைத்திருக்கிறார். நான்காவதாக 3வது என்ன சொல்லாங்க? தனக்கு உண்டானவர்களை வெறுக்க வேண்டும் என்ற காரியத்தில் கொடுக்கும் மனப்பான்மை இருக்க வேண்டும் என்று சொல்ல. அப்போ தான் நம்ம என்ன பண்ண, தனக்கு உண்டானவைகளை வெறுக்க முடியும் அப்படின்னு சொல்ல. அப்போ நமக்கு உள்ளவற்றை தேவனுடைய மகிமைக்கும் பிறருடைய நன்மைக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 4 நான் பார்க்க முடிகிறது. 32ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தோம் என்றால் அப்போஸ்தலர் 4:32 என்ன பண்ணுறாங்க பாருங்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. என்ன சொல்லல? தன்னுடையது என்று என்ன சொல்லாம தன்னுடையவைகள்னு சொல்லலை. தனக்கு உண்டானவைகளை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்ல, நான் இது கொடுத்தேன், நான் இது செஞ்சேன், இதை பண்ணினேன், இதை ஆண்டவருக்காக கொடுத்தேன்னு எந்த விஷயத்தையும் சொல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவங்க என்ன சொல்லலையா? தனக்கானது நான் கொடுத்தேன்னு என்று யாருமே அங்கே சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க? சகலமும் அவர்களுக்கு பொதுவாக, எல்லாவற்றையும் பொதுவாக வச்சுட்டாங்க. காமனாக கொண்டு போய் வச்சுட்டாங்க.
அப்புறம் இன்றைக்கி அந்த கொடுக்கும் மனப்பான்மை நமக்குள்ளாக இன்னும் அதிகமாக வர வேண்டும் என்று தேவன் விரும்ப தாராளமாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டும், தேவையுள்ளவர்களை கவனிக்க வேண்டும் என்று நமக்கு இந்த வேதபாசம் சொல்லிவிடுது. நீதிமொழிகள் 11:25 சொல்ல தாராளமாய் கொடுக்கிறவன் என்ன சொல்லுதான், செழிப்பான், பிறருக்கு நீர்ப்பாய்ச்சுகிறான், தானம் நீர்ப்பாய்ச்சப்படும். எடுத்து வாசிங்க நீதிமொழி 11:25. இது வேலை மோதி பிரிப்பு 11:25. தாராளமாய் கொடுக்கிறவன் செழிப்பான், உதாரண குணமுள்ளவனாய், உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். அதாவது வேற பதிப்பில் என்ன சொல்லுது, தாராளமாய் கொடுக்கிறவன் செழிப்பான். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, எவன் தண்ணீர் அதாவது பிறருக்கு நீர் பாய்ச்சுகிறவன் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும், தானும் நீர் பாய்ச்சப்படுவான். உலகத்தில் ஒரு பழமொழி சொன்னாங்க, ஊராம்பிள்ளையை வளர்த்தா தாம்புள்ள வளரணும். இப்போ தேவன் என்ன தெளிவாக அந்த வசனத்தை சொல்ல பாருங்க, மற்றவனுக்கு நம்ம நீர் பாய்ச்சி கொடுத்தோம்னா நம்ம இருக்கிறது என்ன ஆகுமா, நீர் பாய்ச்சப்படும் அப்படிங்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவருடைய காரியங்களுக்காக நம்ம கொடுக்குறோமோ நிச்சயமாக நாம் என்ன பண்ணுவோமா, நீர் பாய்ச்சப்படுவோம். நாம் தாராளமாய் கொடுத்தால் செழிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வஞ்சனையோட, ஒரு கசப்போட, வெறுப்போட, வேண்டாம் விதமாக என்ன பண்ணக்கூடாதான், கொடுக்கக்கூடாது. மன விருப்பத்தோட நல்ல காரியங்களுக்காக நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் ஆஸ்வதிக்கிறவா இருக்கார். அப்போஸ்தலர் 20:35 என்ன சொல்லுகிறது, வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் உள்ளதாம். அப்போ எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாதான், கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு ராஜ்யத்துக்காக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தேவன் மகிமைப்படுவார், அந்த அளவுக்கு தேவன் நமக்கும் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கார். 4வதாக கிறிஸ்துவை மிகப்பெரிய பொக்கிஷமாக என்பதை உணருங்கள் என்று சொல்வது. என்னது, கிறிஸ்துவை மிகப்பெரிய பொக்கிஷம் என்பதை உணருங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ தனக்கு உண்டானவைகளை வெறுக்கணும்னா கிறிஸ்துவ தான் நம்ம என்ன பண்ண வேண்டுமா, மிகப்பெரிய பொக்கிஷன் நினைக்கணும். அப்படி இருந்தால் தான், அதான் பவுல் சொன்னது போல கிறிஸ்து இயேசுவை அறிகிற மேன்மைக்காக அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், தனக்கு உண்ணானவைகளை எல்லாத்தையும் வெறுத்து வாழ முடியும். மத்தேயு 13:44, 45, 46 பார்த்தோம் என்றால், இங்கே பரலோக ராஜ்யத்துக்கு எதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னா, ஒன்று நிலத்துக்கும் ஒன்று முத்துக்கும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த நிலத்தை தெரிஞ்ச பரலோக ராஜ்யத்தை, அந்த நிலத்தை விலை உயர்ந்தது என்று தெரிஞ்சு அதுக்கு உண்டானவன் என்ன பண்ணுறான், தனக்கு உண்டானவைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான்னா விற்று அதை போய் வாங்குறான். அப்போ இன்றைக்கி நாம் என்னத்தை கொடுக்குறோம், ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு நேரத்தை நம்ம கொடுக்குறோம், தாளந்து கொடுக்குறோம், என்ன விஷயங்களை கொடுத்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பெறுவதற்காக ஆயத்தப்படுறோம். அப்போ அங்கே பரலோக ராஜ்யத்தினுடைய நிலத்தின்னு அவன் தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுறான், தனக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு விற்றுக்கிட்டு ஓடுறான் அதை வாங்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம எப்படி பிரயாசப்படுறோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும், அதில் நான் போக வேண்டும் அப்படின்றதுக்காக நாம் என்னத்தை பிரயாசப்பட ஆயத்தப்படுகிறோம், அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக எந்த அளவுக்கு நாம் ஆயத்தப்படுகிறோம் இன்றைக்கி. இப்போ இவ்வளோ பரலோக ராஜ்யம் இவ்வளவுக்கு காரியத்துக்கு ஒப்பாக இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு நாம் நமக்கு உண்டானவைகளை கொடுத்து ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை அறிய வேண்டும், அவருடைய காரியங்களை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், எப்படி சீஷன் ஆக வேண்டும் என்பதை நாம் அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக என்ன சொல்லுகிறது என்றால், தேவனை முதலிடத்தில் வைக்க வேண்டும். கடைசி என்னது, தேவனை முதலிடத்தில். வேலை, பணம், குடும்பம், சொத்து ஆகியவை எல்லாம் நல்லவை தான், எல்லாம் நல்லது தான். ஆனால் இவைகளை விட தேவனை முக்கியத்துவமாக நாம் மாற்ற வேண்டும். மத்தேயு 6:33 தெரியும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால் எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், முதலிடத்தை கொடுக்க வேண்டும். வெறுத்து என்பது பகைப்பதோ, மற்றும் மேல் கசப்பு கொள்வதோ, மற்றும் மேல் நம்ம பொறாமை கொள்வதோ அல்ல. நமக்கு இருக்கிற சுவாபங்கள் மாற வேண்டும், நமக்குள் இருக்கிற அந்த குற்றங்கள் நீங்க வேண்டும், நமக்குள் இருக்கிற அந்த கரைகள், பிழைகள் எல்லாம் மாற வேண்டும். தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நாம் மாற வேண்டும். அவருக்கு பிரியமான பலியை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக நாம் மாற வேண்டும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நாம் அவருடைய வருகைக்கு போகக்கூடியவர்களாய் மாற முடியாது, சீஷனாக மாற முடியாது. இந்த காரியமெல்லாம் இருந்தால் தான் நம்ம உண்ணாண்டவங்களாம் வெறுக்க முடியும், இல்லைன்னா வெறுக்க முடியாது அப்படின்னு சொல்லுங்க. கடைசியாக கலாத்தியர் 5:24 வாசித்து ஜெபிப்போம். கிறிஸ்துவினுடையவர் தங்களுடைய என்னது
அப்போ நம்ம கிறிஸ்துவனுடையவர்களா? நீங்கள் தான் நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள் என்ன பண்ணுவாருங்க? அதன் ஆசைகளையும் பேராசைகளையும் பெருமைகளையும் எல்லாவித புகழ்ச்சிகளையும் எல்லாவித பதவி பட்டங்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுமா? சிலுவையில் அறையணுங்கிறார் ஆண்டவர். இன்றைக்கி இதை அறையிறதுக்கு தயாராக இல்லை. மாம்சத்தை அறைனா உடனே நம்ம மாம்சத்தை அறையணும், மாம்சம் அதுக்குள்ளாக இருக்கிற நம்மளுடைய பாவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்குள் இருக்கிறதான அந்த தவறான எண்ணங்கள், பேச்சுகள், நடக்கைகள் எல்லாத்தையும் அடைச்சு சிறுவையில் அரைந்து நாம் மாற வேண்டும். மாறும்பொழுது இது எல்லாம் தானாக நமக்கு நடக்கும். அப்போ சீசனாக வேண்டுமென்றால் இவையெல்லாம் வெறுக்க வேண்டும். தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், குடும்பத்தை வெறுக்க வேண்டும். தனக்கு உண்டானவைகளை வெறுத்தால் தான் ஒரு சீஷனாக முடியும், அவர் வருகைக்கு ஆயத்தமாக முடியும், அவர் பின்னே செல்ல முடியும். சிலுவை சுமந்து அவர் பின்னே செல்ல முடியும். இல்லைன்னா சிலுவை எடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு பாடுகள் கஷ்டங்கள் வந்தால் சிலுவையை நம்ம தூக்கி போட்டு உடனே ஓடிடுவோம். இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல இருக்கணும், அவரை போல நம்ம நடக்கணும், அவரை போல பேசணும் சொல்கிறது மாத்திரமல்ல, இதெல்லாம் செஞ்சு கடைப்பிடித்தால்தான் அவரை போல மாற முடியும், அவரை போல வாழ முடியும். அவருக்கு பின்னாக பின்பற்ற வேண்டும் என்றால் இதை கட்டாயமாக நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்யலைன்னா நிச்சயமாக நாம் அவர் வருகைக்கு போகிறதுக்கான நிறைய தடைகள் இருக்கும். அதனால் முயற்சி பண்ணி ஆண்டவருக்கு நல்ல ஒரு சீசனாக மாறுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் இருக்கிற